அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களது பாஸ்கர். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. திமுக இருக்கிறவா எல்லோரும் நல்லா தான் இருப்போம். எலெக்ஷன் பக்கத்தில் நெருங்கிடுச்சு. ஏப்ரல் 23 மறந்துடாதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக ஓட் போடணும். யாருக்கு ஓட் போடணும்? உதயசூரியன். திராவிட மாடல் ஆட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். ஏன்னா உங்களோட அந்த ஜனநாயக உரிமை இருக்குல்ல, இதை காக்க இப்போ முடியும்னா திமுக அரசால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஓட்டுரிமை, இன்னும் மாநிலத்தோட உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை எல்லாத்தையும் இப்போதைக்கு உங்களை காக்கக்கூடிய ஒரே ஒரு காவல் தெய்வம் திமுக தான். ஏன்னா ஒவ்வொரு ஏவுகணையாக அங்கேருந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஆப்போசிட் என்டி அலையன்ஸில் இருந்து அது அங்கே உள்ள தமிழ் கூட்டாளிகளுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஓகே, அது செகண்ட் பார்ட். இப்போ என்னென்னா, நாடாளுமன்றத்தில் நம்மளோட உரிமையை மொத்தமாக பறிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. மசோதாவை தாக்கல் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிலைமை என்ன? தொகுதி மறுவரையறை. இது என்ன தெரியுமா? முழுக்க தென் மாநிலங்கள் ஆதரவே இல்லாமல் அந்த வட இந்தியா பெல்ட் இருக்குல்ல, அவங்கள வச்சு அதிகாரத்தை பிடிக்க போகிற ஒரு ஐடியா. உதாரணமாக இப்போ 850 சீட்டு வரைக்கும் டோட்டலாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க வச்சுங்களேன். அதில் நமக்கு உள்ள மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறையும். மக்கள் தொகை படிப்படி நாங்கள் சீட்லாம் பிரிப்போம் அப்படின்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1971 ரைட்டுங்களா, அப்போ மக்கள் தொகை கிட்டத்தட்ட 55 கோடி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ கொண்டு வந்த மறுவரை திட்டம் என்ன சொன்னாங்கன்னா, 10 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்தனால தான் 543 பேர் கிடச்சாங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 1976 மக்கள் தொகையை கட்டுப்படுத்த ஒரு திட்டம் போடுறாரு. இந்த மாதிரி மக்கள் தொகை ஏறுவேறையாக போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு. நம்ம தான் இருக்கமே, யார் இந்த தென் மாநிலங்கள், எஸ்ஐயா உள்ளனையா நீங்கள் சொல்கிற மீறமாட்டனையா அப்படின்னு. இவங்களாம் என்ன பண்ணாங்க, காட்டுக்கோப்பா நான் இருவர் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்து பதவதையாக அப்படியே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இப்போ 2 போதும் 1 போதுன்னு இப்போ வரைக்கும் அந்த ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது அந்த வட பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம வேறு யார் அங்கேருந்து இங்கே வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா, வட இந்தியா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இவங்களாம் யாரும் அது கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு வழக்கம் போல் அதே ப்ராசஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நிலைமை என்னாச்சு? 2026 அப்போது 850 சீட்டுக்கிட்ட வந்து நிற்குதுன்னு வச்சுங்களேன். ரைட்டுங்களா? இப்போ நமக்கு மக்கள் தொகை படி தந்தால் ஒரு புள்ளிவரம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு 39 சீட்டு இப்போ இருக்கிறது. நமக்கு ஜாஸ்தியாக தெரியும். அவங்க சொல்கிறாங்கல்ல, எல்லாருக்கும் தான் ஏற்றுறோம், நல்லா அந்த புள்ளிவரத்தை கவனிச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ நம்ம 39 இருக்குன்னா மக்கள் தொகை பிரிவு நமக்கு எவ்வளவு 51 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு, 51 தொகுதி வரைக்கும். ஆனால் இதே நிலைமை எங்கே இருக்குதுங்களா, பீகாரில் 40 சீட்டு இருந்தது இல்லையா, பீகாருக்கு இப்போ எவ்வளோ தெரியுமா, 73 சீட்டு போகுது. எவ்வளோ? 73. எவ்வளோ? நமக்கு வெறும்